பகடைக்காய்களாக குழந்தைகளை பயன்படுத்துவதா அப்படின்னு கேள்வி எடுத்துக்காங்க. கேள்விலாம் நியாயமா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா விஜயால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களை தாண்டி இளைஞர்களை தாண்டி குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உளவியல் ரீதியாக வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்பதை உண்மை. அந்த விஜய் கொஞ்சம் கூட அறிவுலாம் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி குழந்தைகளை பயன்படுத்த பார்க்கிறார். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். வெறும் மன்னிப்புக்க சொல்றதுக்கு நியாயம் கிடையாது. மன்னிப்பு அவர் கேட்கவும் மாட்டார். பார்த்துருப்பீங்க வலைத்தளங்களில் தொடர்ந்து ஒரு பொண்ணு அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, குடுமையை பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொருப்பா உனக்கு விஷம் வைக்காம விட மாட்டேன்னு சொல்லுது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, பார்த்தீங்களா நான் வந்து திமுக ஓட்டு போட்டேன், எங்கள் அப்பனே வெளியே படுக்க போட்டேன்னு சொல்கிறான். இது வந்து என்ன வகையான கலாச்சாரத்தில் போயிட்டு இருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கோம், இளைய தலைமுறை எந்த மாதிரி நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே உள்ளபடி பார்க்கும்போது பதறது மனசு. அப்போ இது எல்லாமே லேட்டாக தாங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிடுது. குறிப்பாக வந்து மனித உரிமை கண்காணிப்புன்னு தலையிடுன்னு நினைக்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் வந்து முறையாக நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அவருக்கு வந்து ஒன்றும் இந்த மாதிரி வழக்குகளை வந்து ஜனநாயகன் படமே ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. அது ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த நடிகர் விஜய் என்பவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க குழந்தைகளோட மன வளர்ச்சிக்கு எதிராக இருக்கார். அது ஒரு கைப்பாவையாக பயன்படுத்தத்தான் ஓட்டு வாங்கணும்னு அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். தேர்தலுக்கு என்ன சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தைகளும் அடம் பிடிங்க, காத்துல போய் விசில வச்சு ஊதுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. டேய், அரசியல் வரலாற்றிலே இப்படியாவது எங்கேயாவது ஒரு தலைவன் வந்து இப்படி பேசியிருப்பானா, இப்படி வாக்கு சேகரிப்பானா? எவ்வளவு குழந்தைகள் மீதான வன்முறை திணிக்கிறீங்க? குழந்தைகள் மீது ஏன் 18 வயதுக்கு மேலே வந்து ஓட்டு போடணும்னு சொல்கிறோம்? அது அறிவு இருக்கா இல்லையா விஜய்க்கு? அப்போ உனக்கு வந்து வயதுக்கு வந்தவர்கள் சிந்திப்பவர்களாக இருக்கிறார்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட ஓரளவுக்கு சிந்திப்பவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மட்டும்தான் சிந்திக்கும் திறனை இழந்து இருக்கிறது. அதை நீ பயன்படுத்துறனா நீ எவ்வளவு தூரத்துக்கு பலவீனமாக இருக்க? உன் சினிமா தன்னை எவ்வளவு அசிங்கமாக வெளிப்படுதுன்னு பாருங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னாக்கா பாட்டிகளையும் கிழவிகளையும் கிராமப்புறங்களை கட்டி பிடிச்சி தான் ஓட்டு கேட்பாரு. அதை ஒரு பிம்பமாக்கி வந்து ஓட்டு சேகரிப்பார். ஆனால் அரசியல் வரலாற்றையே எந்த ஆளுதான் குழந்தைங்களை தூக்கி கூடுறது, அதுக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வகை. ஆனால் குழந்தைகளையே ஓட்டு கேட்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் உச்சபட்ச வன்முறை. குழந்தைகள் உரிமை கண்காணிப்பை வந்து சும்மா மன்னிப்பு கேட்க சொல்லக்கூடாது, இந்த பகடக்காயை இந்த டயலாக்லாம் பேசக்கூடாது. முதல்ல உடனே அவருக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, நோட்டீஸ் பறக்க வேண்டும். அதுதான் சரி. அதுக்கு அது இல்லைனாக்கா அவரே வந்து கைது செய்யலாம். இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து குழந்தைகள் வந்து அதுவும் ஒரு வாக்காளர், நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வாக்குச்சீட்டு. அதை வந்து கேட்பதற்கு குழந்தைகளை துருப்புச்சீட்டா பயன்படுத்துகிறாருன்னா இது எவ்வளவு பெரிய அத்துமீறல், எவ்வளவு உரிமை மீறல் இது. குழந்தை அதோட விளைவு என்னன்னா பார்த்தீங்கன்னா பெற்றோரோட காணொலியில் பாருங்க. ஒவ்வொன்றா நீங்க வாய்ப்பு இருந்தால் அதை கூட வரிசையா போடுங்க. நான் சிவன் கோயில் போறேன், சிவனடியாரு, நான் ஐயப்பன் கோயில் போறேன். நீ அதை பத்தி கட்டிட்டு பாரு.